இவங்க மருமக ஏற்கனவே பிறந்த வீட்ல இருந்து கலர் பூசிட்டு தான் வந்திருக்கா. நல்ல விஷயம் தானே, 4 எழுத்து படிச்ச பொண்ணு தானே. பிறந்த வீடு புகுந்த வீடுன்னு எல்லாத்தையும் மேனேஜ் பண்றா. நீங்க 2 பேர் தான் ஹோலி விளையாடுனீங்க, அதுவும் உங்க இஷ்டத்துக்கு தானே விளையாடுனீங்க. இன்னொரு பக்கம் என் சின்ன மருமக பிறந்த வீட்டுல வேணுங்கிற அளவுக்கு ஹோலி கொண்டாடி முடிச்சிட்டு அப்புறமா இங்க வர. எனக்கு அக்காவோட ஞாபகமாவே இருக்கு. அவளும் ஒண்ணு மாதிரியே உன்னை நினைச்சுட்டே இருப்பா. நீங்க உங்க பொட்டன்ஷியலை மட்டும் நிரூபிச்சிட்டீங்கன்னா அடுத்த 6வது மாசத்துல உங்களுக்கு ப்ரமோஷன் கண்டிப்பா கிடைக்கும். நிச்சயமா என்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவேன். என்ன நம்பர் எழுதுறது பா, இந்த சுடக்கோ இருக்க. இந்த ஜப்பான்கார அற்புதமான கேமை தான் கண்டுபிடிச்சிருக்கான். என்னங்க உங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்கீங்க, இப்படி குழப்பிக்கிட்டு இருக்கீங்க? ஆட சொடுக்கோ விளையாடிட்டு இருக்கீங்களா? நம்ம பண்டி கூட எப்பவும் இதுதான் பண்ணுவான். நம்ம பேரனை தான் பண்றானா? அப்ப என்ன மாதிரி தான் புத்திசாலிங்க விளையாட்டு இது. நீயே பாரு, 2 நம்பர்ல நான் அப்படியே நிக்கிறேன். என்ன பண்றதுன்னு புரியல. எல்லாராலும் இதை பண்ண முடியாது. ஒரு நிமிஷம் அப்படி கொடுங்க. ஓ எஸ் பாரு. இந்த இடத்துல 9, அப்புறம் இங்க ஒரு 9. பாத்தீங்களா? முடிஞ்சிருச்சு பாருங்க. என்ன விட புத்திசாலியா இருக்க. ஒரே நிமிஷத்துல இதை சால்வ் பண்ணிட்டியே. இதுல என்னங்க இருக்கு? இதையெல்லாம் விட பெரிய பிரச்சனைகளை நான் தினமும் கடையில சால்வ் பண்ணிட்டு தானே இருக்கேன். அப்படின்னா பேர என்ன மாதிரி வரல, உன்ன மாதிரியே வந்துட்டான். இதுல சந்தேகம் வேறையா? பாத்தீங்களா, நீங்க பண்ற வேலையில நான் எதை சொல்ல வரனோ அதை சுத்தமா மறந்து போயிடுவேன். எது? நம்ம பாபா இருக்கார்ல, அவர் ஹரித்வார் போயிட்டு திரும்ப வந்திருக்காரு. அதான் அந்த பேபி பாபா வந்துட்டாரா? இவ்வளவு சீக்கிரம் பாபா எப்படி திரும்பி வந்தாரு? இல்ல, பாபா திரும்பி வந்ததுல எனக்கும் சந்தோஷம் தான். எப்போ அவர் தரிசனம் பண்ண கிளம்புற? அவர் தரிசனம் பண்ண நான் எனக்கு தனியா போயிருக்கேன். எல்லாரும் தான் போனோம். அவரோட ஆசீர்வாதத்தால தானே நம்ம அமருக்கு கல்யாணம் ஆச்சு. அவரோட ஆசீர்வாதத்தால தான் அமருக்கு கல்யாணம் ஆச்சு. அப்ப நான் என்ன பூ பறிச்சிட்டு இருந்தேனா? நீங்க கொஞ்சம் விளையாடுறத நிறுத்துறீங்களா? பாபாவால கல்யாணத்துக்கு தான் வர முடியாம போயிடுச்சு. அதனால நம்ம அமரையும் நித்யாவையும் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க கூட்டிட்டு போனோம்ல. கண்டிப்பா போயானோம். போய் அவர் காலில் விழுந்து கும்பிடு. ஆனா என்ன தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாத, அவ்வளவுதான். இல்ல, நான் உன் கூட வரலன்னு உனக்கு வருத்தமா இருக்குன்னா நான் கண்டிப்பா உன் கூட வருவேன். எனக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய வருத்தம் என்ன தெரியுமா? பாபா இன்னும் என் புருஷனுக்கு அனுகிரகமே கொடுக்கலங்கிறது தான். அதனாலதான் உங்க மனசுல அவரை தரிசனம் பண்ணோங்கிற ஆசையே வரமாட்டேங்குது. பாபாவே மனசார விரும்புற வரைக்கும் நீங்க மட்டும் இல்ல, யாராலையும் அவரை பார்க்கவே முடியாது. அவரை தரிசனம் பண்றதுக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் வேணுங்க, அதிர்ஷ்டம். இதெல்லாம் உங்ககிட்ட போய் சொல்றேன் பாருங்க. இந்த பாபா பெரிய ஆளுதான். இருந்தாலும் என் தலையெழுத்து இப்படியே இருக்கட்டும், நான் இப்படியே இருந்துறேன். என்ன பாரதி, உடம்பு தேறிடுச்சுன்னு நினைப்போ. இப்ப எதுக்கு எழுந்து எனக்கு டீ போட்டு கொண்டு வந்த? என் கையால நான் போட்டு குடுக்கற டீயை குடிக்காம உங்க மூளை வேலை செய்யுமா? ரேடியோவை ரிப்பேர் பண்றேன்னு உட்காந்துருக்கீங்க. எவ்வளவு நாள் தான் இந்த ரேடியோவோடயே போராடிட்டு இருக்க போறீங்க? இந்த ரேடியோ பெட்டியை முதல்ல தூக்கி போடுங்க. என்ன பேசுற? பழசானா தூக்கி போட்டுடலாமா? இதோட நமக்கு இருக்கிற ஞாபகங்கள் எல்லாம் என்ன பண்றது? இது நாம எப்போ வாங்கினோம்னு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குங்க. நம்ம நித்யா பிறந்தப்ப வாங்கினது தானே. அவளுக்கு பேர் சூட்டு விட அன்னைக்கு. இதை நான் தூக்கி போடவே மாட்டேன். சரிங்க சார், முதல்ல நான் போட்ட இந்த டீயை குடிங்க, அப்பதானே அதை ரிப்பேர் பண்ண முடியும். அதுவும் சரிதான். ஆபீஸ்ல இருந்து. ஹலோ, எஸ் சார். குட் மார்னிங் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். இல்லை சார், ஒய்ஃப்க்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டு, அதனால தான் 2 நாள் லீவ் போட வேண்டியதாகிடுச்சு. இல்லை சார், நான் நாளைக்கு ஆஃபீஸ் ஜாயின் பண்ணிடுவேன்.
எஸ் சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். பாரதி, நான் அப்ளை பண்ண பிஎஃப் லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு. இது எல்லாமே அந்த விநாயகரோட அருள் தாங்க. என்னங்க, முதல்ல நம்ம பேங்க்ல பணத்தை கட்டி இந்த வீட்டை திருப்பணுங்க. ஏன் சொல்றேன்னா, நமக்குன்னு இருக்கிறது இந்த ஒரு வீடு தானே. அது மட்டும் இல்லாம இந்த வீடு வேற ஒருத்தங்க கையில இனி ஒரு நிமிஷம் கூட இருக்கிறத விரும்பல. தெரியுமா, இந்த வீட்டை மீட்டெடுக்க தானே நான் ஆபீஸ்ல லோனே எடுத்தேன். எல்லாம் சரியாயிடும். சரி, இன்னைக்கு சந்தோஷத்தை பகிர்ந்துக்கலாம். அண்ணா, என்னடா கடையை திறந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆச்சுண்ணா. ஒரு கஸ்டமர் கூட வரல. அதுக்கு உனக்கு தூங்குறதுக்கு டைம் ஆயிடுச்சா? எழுந்து உட்காரு, அம்மா வருவாங்க. நீ படுத்துட்டு தான் திட்டுவாங்க. அம்மா என்ன திட்டுறதுக்காக எப்பவும் சாக்கு தேடிட்டே இருப்பாங்களே. எழுந்துருடா. இங்க பாருங்கண்ணா, கஸ்டமர்ஸ் யாராவது வந்தா நான் எழுந்து உட்காந்து பார்க்கலன்னா ஏன்னு கேளுங்க. அது வரைக்கும் விட்டுருங்க. ஆனா இது வரைக்கும் கஸ்டமர் ஏன் யாருமே வரல? வாங்க சார், வாங்க சார், வாங்க. ஏய், எழுந்துடுறா. வணக்கங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம். உட்காருங்க உட்காருங்க மேடம். சொல்லுங்க மேடம், உங்களுக்கு என்ன வேணும்? புடவைதான், வேற என்ன? அதுக்கு என்ன காட்டிட்டா போச்சு, எடுங்கண்ணா. இங்க பாருங்க, ரொம்ப சூப்பரான சாரி. ஒர்க் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ரேட்டுக்கு தான் நாங்க விக்கிறோம். இதை தனியா எடுத்து வைங்க. வேற எதுவும் பிடிக்கலன்னா இதே வாங்கிக்கிறோம். என்ன சார் நீங்க தாராளமா எடுத்துக்கங்க. அப்புறம் இன்னொரு புது ஐட்டம் வந்திருக்கு. இந்த ஊர்லயே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கடைக்கு தான் வந்திருக்கு. இருங்க அதை காட்டுறேன். அண்ணா அதை எடுங்க. என்ன விஷயம் நிலேஷன்னா, அன்னைக்கு புடவெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க? என்னம்மா நாத்தனாரே, நீ அதுக்கு தானே வந்திருக்க? இல்ல நான் இந்த பக்கம் போயிட்டு இருந்தேன். நீங்க உள்ள போனதை பார்த்தா அதான் வந்தேன். என்னாச்சு மேடம், ஏதாவது ப்ராப்ளமா? என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உங்க கடையில சேல் ஏதாவது போட்டிருக்கீங்களா? எங்க கடையில சேல் எதுவும் நாங்க போடலையே. ஏன் என்னாச்சு, நீங்க கிளம்பிட்டீங்க, 2 புடவை எடுத்து வச்சிருக்கீங்க. இல்ல சார், பக்கத்து கடையில 50% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. நாங்க அங்க போய் பார்த்துட்டு வந்துடுறோம். இந்த சுமித்ரா சாரீஸ்காரங்க எவ்வளவு மோசமானவங்களா இருக்காங்க. முதல்ல புடவையோட விலையை டபுள் ஆக்குவாங்க. அதுக்கப்புறம் 50% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. கஸ்டமர்ஸ் எல்லாரையும் முட்டாள் ஆக்குறாங்க. கஸ்டமர்ஸ் அவங்க முட்டாள் ஆக்கலன்னா கஸ்டமர்ஸே எங்களை முட்டாள் ஆக்குங்கன்னு அவங்க கிட்ட போய் நிக்கிறாங்க. அதுவும் கரெக்ட் தானே? நாம ஒழுங்கா பிசினஸ் பண்ணோம்னா நாமளும் காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறணும். ஏன்னா இப்படியே போச்சுன்னா நாளைக்கு கடையை இழுத்து மூடிட்டு உட்கார வேண்டியதுதான். என்னடாச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? உன்னை தம்பின்னு சொல்லிக்கவே அசிங்கமா இருக்கு. ஆனா நீ சொல்றது என்னவோ உண்மைதான். ஒத்துக்கிறீங்களா? நான் சொல்றதை கேளுங்கண்ணா. எதிர்கடைக்காரங்க மாதிரி நாமளும் டிஸ்கவுண்ட் போட்டுடலாமே. டிஸ்கவுண்ட்டுக்கெல்லாம் அம்மா கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டாங்க. அது ஏன் ஒத்துக்க மாட்டாங்க? நான் அம்மா கிட்ட பேசுறேன்னா. நீ பேசுறியா? என்னக்கா இப்படி வாங்க. நித்யா, நித்யா பரவாயில்ல விடு. கொஞ்சம் தானே சொட்டிருக்கு. அதுவும் இல்லாம சமையல் இதெல்லாம் சகஜம்தான். இப்படியே விட்டா கொப்பள வந்துரும்க்கா. நீங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஐயோ நித்யா, எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, பரவாயில்ல விடு. என்ன இவ இப்படி பண்றா? ஐயோ நித்யா, நீ என்ன பண்ண போற? நீங்க இப்படியே
இங்கேயே நின்னுக்கிட்டு நான் என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லுங்க, நான் செஞ்சு கொடுத்துறேன். நீ நாள் பூரா ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு வந்திருக்க, உனக்கு கலப்பா இல்லையா? நாள் பூரா நீங்க வீட்ல வேலை செய்றீங்களே, நீங்க களைச்சிட்டீங்களா? இல்ல அப்படி இருக்கும்போது ஆபீஸ்ல வேலை செஞ்சு நான் எப்படி கலப்பா இருக்க முடியும்? அது மட்டும் இல்லக்கா, இந்த வேலையெல்லாம் நீங்க மட்டும் எப்படி செய்ய முடியும்? நானும் இந்த வீட்டு மருமக தானே, எனக்கும் சில கடமைங்க இருக்கே. நீங்க என்கிட்ட என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லுங்க, செஞ்சு முடிக்கிறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்யலாமா? அக்கா, நானே எல்லாத்தையும் செஞ்சிடுறேன். நீங்க என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க. இப்பெல்லாம் ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. நாம அந்த பாபாவை வேணா லீவ் நாள்ல போய் பார்த்துட்டு வரலாமா? இல்ல, நாம நாளைக்கு அவரை போய் பார்த்தே ஆகணும். இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப ருசியா இருந்தது. சொன்னா நம்ப மாட்டேன், 10 நிமிஷத்துல நான் 2 மடங்கு சாப்பிட்டுட்டேன். பிரமாதம் போங்க. உண்மைதான். வைஷாலி, இப்போ உன்னோட தலைவலி எப்படி இருக்கு? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. அப்படியா? வைஷு, நீ சாப்பாடு சாப்பிட்டல, இப்போ நேரா ரூமுக்கு போய் படுத்து தூங்குற வேலை பாரு. நீ நிறைய டிவி பார்க்காத, ஏன்னா அதிகமா டிவி பார்த்தா அதிகமா தலைவலிக்கும். சாரி அண்ணி, இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு, என்னால பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியல. பரவாயில்ல, இன்னைக்கு நித்யாவே பசங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்தா. என்ன? அப்புறம் நீ, நான் சாப்பிடும்போது ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்ல மறந்தே போயிட்டேன். நீங்க செஞ்சீங்கல்ல அந்த பருப்பு சூப்பரா இருந்தது. அதுல நீங்க ஏதோ வித்தியாசமா தாளிச்சு கொட்டிருந்தீங்கல்ல? தாளிச்சு கொட்டினதுல அதேதான் ரிஷி. பருப்பு மட்டும் இல்ல, இன்னைக்கு மொத்த சமையலும் நித்யா தான் பண்ணா. அப்படியா? நிச்சயமா நித்யா, உன்னோட கையில ருசி இருக்கு. நீ ஆபீஸ்ல இருந்து எப்ப வீட்டுக்கு வந்த? எப்ப சமையல் வேலையெல்லாம் பண்ண? அத்தை, இவ ஆபீஸ்ல இருந்து சாயங்காலமே வந்துட்டா. பப்ளுக்கும் பிங்கிக்கும் சொல்லி கொடுத்தா. அப்போ எனக்கு கிச்சன்ல லேசா விரல் சுட்டுடுச்சு. அத அவ பாத்துட்டா. உடனே அவ சமையல் பண்ணிட்டா. அத்தை, சரிம்மா, நீ போய் படுத்து தூங்கு. இதுக்கு மேல எந்த வேலையும் செய்ய வேண்டாம். நாளைக்கு காலையில நம்ம பாபா பார்க்க ஆசிரமத்துக்கு போறோம். என்ன அமர், நீ நித்யாவுக்கு நம்ம பாபாவை பத்தி எதுவுமே சொல்லலையா? ஓ சாரிம்மா, மறந்துட்டேன். அவர் ரொம்ப சக்தி வாய்ந்த பாபா. அம்மா அவர் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்காங்க. ஆக்சுவலி அவர் சொன்னனால தான் நம்ம 2 பேருக்கு இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் ஆனிச்சு. அத்தை, அது இப்பெல்லாம் ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. நாம அந்த பாபாவை வேணா லீவ் நாள்ல போய் பார்த்துட்டு வரலாமா? இல்ல, நாம நாளைக்கு அவரை போய் பார்த்தே ஆகணும். ஏன்னா பாபா இப்பதான் ஹரித்வார்ல இருந்து திரும்ப வந்திருக்காரு. நாளைக்கே அவரு மானசரோவர் போறதா இருக்காரு. ஆனா அங்க போயிட்டு வந்தா அவனுக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆயிடும்ல. நம்ம ஒண்ணு பண்ணலாம் நித்யா, நாளைக்கு காலையில நம்ம இன்னும் சீக்கிரமாவே எழுந்திருக்கலாம். பாபாவை பார்த்துட்டு நீ அப்படியே ஆபீஸ்க்கு போயிடு. அப்படி பண்ணா நீ பாபாவையும் தரிசனம் பண்ண மாதிரி இருக்கும், ஆபீஸ்க்கும் சீக்கிரமா போன மாதிரி இருக்கும் இல்லையா? அப்ப சரிங்க அத்தை. உனக்கு அங்க போட்டோ பக்கத்துல ஏதோ ஒன்று இருக்கு, எடுத்துக்கோ. சாக்லேட். வாவ், என்னோட ஃபேவரட் சாக்லேட். ஒருத்தர் இன்னொருத்தவங்களுக்கு ஏதாவது கொடுக்கும்போது நாகரிகமா அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்? நீங்க தானே சொன்னீங்க நட்புல நோ சாரி நோ தேங்க்ஸ். மறந்துட்டீங்களா? சினிமா டயலாக் அடிச்சீங்களே. இத முன்னாடியே கொடுத்துருக்கலாம்ல. சாப்பிட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுருக்கலாம். எதுக்கு சிரிக்கிறீங்க? நான் ஒன்றும் சிரிக்கல, சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் என்னோட அதிர்ஷ்டத்து மேலேயும்
உன்னை நினைச்சு நான் பெருமைப்பட்டு இருக்கேன். அப்பா சொன்னது கரெக்ட் தான். நீ சூப்பரான பொண்ணு தான். நிஜமா இந்த வீட்டுக்கு எப்படிப்பட்ட சூப்பரான பொண்ணு வரணும்னு நினைச்சனோ அதே மாதிரி நீ இருக்க. உண்மையா சொல்ற, நீ வந்தோடனே வீட்டு வேலை வெளி வேலை ரெண்டுத்தையுமே சமாளிச்சிட்ட. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆஃபீஸில் வேலை செய்கிற, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்காம பசங்களுக்கு சொல்லி கொடுக்குற, அதுக்கப்புறம் சமையல் வேற செய்கிற. வாவ் நித்யா, இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து உன்னை பாராட்டினாங்கல்ல, அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்படியே எல்லாரும் என்ன பாராட்டின மாதிரி இருந்துச்சு. இந்த வீட்டாளுங்களை உன்னை பிடிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நீ ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்ட. I'm so proud of you, my love. I'm so proud of you. I'm so proud of you. போதும் 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 கணவரே, ரொம்ப ஐஸ் வைக்காதீங்க, உறைஞ்சிட போறேன். நான் அப்படி எதுவும் பெருசா செய்யலாம. எங்க அப்பா அம்மா என்கிட்ட எதிர்பார்க்கறதானே செஞ்சேன். நான் இந்த வீட்டுல இருக்கிறவங்கள சந்தோஷமா வச்சுக்கணும், இந்த வீட்டுக்காக ஏதாவது செய்யணும். அப்பதானே எங்க அப்பா அம்மா என்ன நினைச்சு பெருமைப்படுவாங்க. நீங்களும் தான். நான் இவங்களோட ஜாதகத்தை பார்த்தேன். நான் உறுதியா சொல்றேன், இவங்களுக்கு புத்திர பாக்கியம் இருக்கு. சில தடங்கல்கள் வரும். இவளுக்கு சில கிரக தோஷங்கள் இருக்கு. என்னங்க இது, இன்னுமா இதை நீங்க முடிக்கல? என்ன பண்றீங்க? கொடுங்க முதல்ல நான் என்கிட்ட. செய்யறேன்ல. நான் பண்ணிக்கிறேங்க. இந்த ஸ்பீட்ல நீங்க பண்ணீங்கன்னா நம்ம நாளைக்கு தான் சாப்பிட முடியும். சரி, நீ என்ன எந்த வேலையும் செய்ய விட மாட்டேங்கிற. நான் வேணா லாஃப்டர் கிளப் வரைக்கும் போயிட்டு வருவா. தாராளமா போயிட்டு வாங்க. தம்பதிகளுக்கு என்னுடைய காலை வணக்கம். அட சாஸ்திரி என்ன? சார், வாங்க 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 வாங்க, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. சரியான நேரத்தில் தான் வந்திருக்கீங்க. இப்பதான் நான் லாஃப்டர் கிளப்புக்கு கிளம்பலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப வீட்டுல பேஷண்ட் வேலை செய்வாங்களா? எனக்கு ஒண்ணு இல்லைண்ணா, நான் நல்லா தான் இருக்கேன். கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? தங்கச்சி, எங்களுடைய கடைசி மருமக உங்களுக்காக இதை அனுப்பி வச்சா. எப்படி இருக்கு பாருங்க. இதுல என்ன இருக்கு? ரவை கேசரி கொடுத்திருக்கா. எங்க நித்யா இப்ப கூட எங்க மேல அக்கறையா இருக்கா. உங்களுக்கு ரவா கேசரினா ரொம்ப பிடிக்கும் இல்லம்மா? அவ விசேஷமா உங்களுக்காகவே செஞ்சிருக்கா. என்னம்மா இது, சந்தோஷப்படுறதுக்கு பதிலா வருத்தப்படுறீங்க? அவ ஒரு சாதாரண ரவா கேசரி தான் அனுப்பி வச்சிருக்கா, ஒரு மலையவா அனுப்பி வச்சிட்டா. என்னம்மா தங்கச்சி இது, உங்க குழந்தைங்களுக்காக நீங்க எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க. அவளும் தம் பங்குக்கு ஏதாவது செய்யணும்ல, அதான். நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, நான் போய் டீ கொண்டு வரேன். இல்ல 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 வேண்டாம், டீ எல்லாம் குடிக்க மாட்டோமா. சர்மா, நாம ரொம்ப நாள் ஆச்சு லாஃப்டர் கிளப்புக்கு போய். எந்திரிக்க, ஊரை சுத்திட்டு வரலாம். அதெல்லாம் சரி சம்பந்தி, ஆனா நாங்க உங்களை டீ குடிக்காம அனுப்ப மாட்டோமே. ஆமா, ஒரு நண்பனா உங்களை கண்டுக்காம விட்டா கூட சம்பந்திங்கிற முறையில உங்களை நாங்க கவனிச்சுதானே ஆகணும். யாரு உங்களுக்கு சம்பந்தி? என்ன சம்பந்தி? இங்க ஒரு நண்பன் தன்னுடைய நண்பனை பார்க்க வந்திருக்கான். சம்பந்திங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. அதுலயும் நம்மளுடைய உண்மையான நட்புக்கு நடுவில் அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. சரி, அப்ப வாங்க. மனசுல நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை உங்க கூட பகிர்ந்துக்கணும். அப்ப கிளம்ப வேண்டியதானே? அப்படியே அரட்டை அடிச்சுக்கிட்டு பேசிட்டே வந்துடலாம். சரி, நம்ம கிளம்பலாம். ஹரிவோ ஹரிவோ. அப்படின்னா ஒரு மாசத்துக்குள்ள நான் சொன்ன மாதிரியே உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டியா? என்ன பாபா இது? நான் யாரு இதெல்லாம் செய்யறதுக்கு? இது எல்லாமே உங்களோட ஆசீர்வாதத்தால நடந்தது. நடக்க வேண்டியது எப்படியும் நடந்தே தீரும். நீங்க இன்னும் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுங்க. நீ என்ன கேட்க விரும்புறன்னு எனக்கு தெரியும். நான் இவங்களோட ஜாதகத்தை பார்த்தேன். நான் உறுதியா சொல்றேன், இவங்களுக்கு புத்திர பாக்கியம் இருக்கு. ரொம்ப பிரகாசமான குழந்தை இவங்களுக்கு பிறக்கும். போதும், எனக்கு இதுவே போதும் பாபா. இத உங்க வாக்கால கேட்கணும் தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கு நேரம் எடுக்கும்.
சில தடங்கல்கள் வரும். இவளுக்கு சில கிரக தோஷங்கள் இருக்கு. என்ன தோஷம்னு சொல்லுங்க பாபா. நீங்க மனசு வச்சா சரி பண்ண முடியாதது எதுவுமே இல்லையே. அந்த தோஷத்தை நீங்களே நிவர்த்தி பண்ணிடுங்க. எல்லாம் சரியாயிடுமா? ஆனா காலப்போக்கில் தான் சரியாகும். சரியான நேரம் வரும்போது தானாவே உங்களுக்கு அறிகுறிகள் கிடைக்கும். அப்ப என்னை தேடி வருவீங்க. அந்த நேரத்துல இந்த தோஷ நிவர்த்திக்கு என்ன செய்யணும்னு சொல்லுவேன். தடங்கல்கள் வரும்போது ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. என்ன நடந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அந்த ஆண்டவனை நினைச்சுக்குங்க. தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் விடவே கூடாது. எல்லாம் உங்களுக்கு சரியாயிடும். ஹரிஓ ஹரிஓ. அத்தை இது வரைக்கும் என்கிட்ட சிரிச்சு பேசினதே கிடையாது. இந்த வீட்டோட காத்து எப்ப திசை மாறணும் உன்னால கண்டுபிடிக்கவே முடியாது. அப்போ உன்னால எதுவுமே செய்ய முடியாது. உன் சந்தோஷத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சிடும். வேடிக்கை தான் பார்க்கணும்.